வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அனைவரும் பார்க்க ஒரு மூவி வந்து பஸ் பாய்ஸ் 2026 ஒரு காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த டெல்ஸ் பண்ணி லாட்கேஸ் அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து முக்கியமான ரெண்டே கேரக்டர். ஒருத்தவரோட பேர் வந்து மார்க்கி, இன்னொருத்தர் பேர் வந்து ஸ்டீஃபன். இந்த ஸ்டீஃபன்றவர் வந்து அவர் வேலையில் இருந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. யாரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த மார்க்கின்ற அந்த பையனை தான் பண்ணிடுறாரு. அப்போ அந்த பையன் வந்து சின்ன பையன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 16 வருஷம் கழிச்சு அந்த பையனை வந்து நம்ம ஸ்டீஃபனே வந்து லிட்டரலி வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். தென் அந்த மார்க்கின்ற அந்த பையனுக்கு ஃப்ரெண்டாகவும் ஆயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வருமானம் பார்த்தல லைக் வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு இடியட்ஸ் மாதிரி, ஓகேங்களா. லைஃப்பில் எதுவுமே வந்து லைக் விளங்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுற ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டராக ஆகணுன்றதுக்காக பஸ் பாய்ஸாக வந்து போய் வேலை செய்வாங்க. இந்த பஸ் பாய்ஸ்ன்றது ஒரு கிரவுண்ட் லெவல் ஜாபு. அது வந்து வெயிட்டர் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட லைக் அதுதான் கதை, ஆனாங்களா இல்லையான்றது. அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் வந்து ஏற்கனவே வேலை செய்கிறவங்க வந்து அங்கே ஒரு இல்லீகலான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஓவரால் கதையே. இந்த படம் எனக்கு இந்த படம் வந்து லிட்ரலி எப்படி சொல்கிறதுனா, நான் பார்த்ததுலேயே ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த படம் வந்து லிட்ரலி எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. சரி, ஓகே, நானும் வந்து சரி ஒரு 1.5 படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் வந்து படம் எப்படா முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் லாஸ்ட்டு 40 மினிட்ஸில் தான் இந்த ஹோட்டலில் இப்படி ஒரு வேலை நடக்குதுன்றதே காமிச்சிருப்பாங்க. அப்பப்போ அது ஏதாவது காமிச்சிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் யாரையோ போட்டு அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அந்த கேங்கோட ஒரு ஒரு ஒர்க் தான் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லிட்ரலி எப்படி சொல்கிறது, காமெடி படம்னு சொன்னாங்க. பெருசாக எந்த விதமான சீன்ஸும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஒரே ஒரு சீன் தவிர. எனக்கு அந்த ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு மெயின் கேரக்டர்ஸும் வந்து மாட்டிப்பாங்க. சுற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களே அடிச்சுப்பாங்க. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் தான் இவங்களை கூட்டு போனோம், இவங்க தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து டவுன் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சீன் மட்டும்தான் படத்தில் வந்து லிட்டரலி ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, எனக்கு வந்து மேபி ஸ்டோரி அப்படி இல்லைனா கேரக்டர் இது ரெண்டுமே எனக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லை ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கனாலும் எனக்கு இந்த படம் வந்து கனெக்டே ஆகலை. ஸோ வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பார்த்ததுலே ரொம்ப பிலோ ஆவரேஜ் படத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சொல்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சீன் கூட கிடையாது. லிட்டரலி வந்து இந்த சென்டிமெண்டல் சீன் கூட பெருசாக கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் வந்து ஃபார்மர் பாட்காஸ்டர்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு 1.5 டோனஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.